பிரியமானவர்களே, ஜனவரி 6ஆம் தேதி உங்களை சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை தினம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எஸ்தர் திருச்சபை பெங்களூரில் இருக்கிறது. பெங்களூரில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் யாரெல்லாம் வர முடியுமோ நீங்கள் நேரடியாக நம்முடைய ஆலயத்துக்கு வரலாம். நாளை தினம் நமக்கு 4 ஆராதனைகள், காலையில் 3 ஆராதனையும் மாலையில் ஈவினிங்கில் 1 இருக்குது. ஸோ மார்னிங்கில் 6 o'clock, 8 o'clock, 10 o'clock 3 ஆராதனை. ஈவினிங்கில் 6 o'clock இருக்குது. கலந்து கொள்ளக்கூடிய எல்லா பிள்ளைகள் உற்சாகம் வந்து பங்கு பெறுங்கள். மற்ற சபைகளுக்கு போகிறவர்கள் உங்கள் சபைக்கு போங்க, அங்கே போய் ஆராதனையில் பங்கு பெறுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். நிச்சயமாக வீட்டில் மட்டும் இருக்காதீங்க. ஆமென். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய ஆலயத்துக்கு போகிற வேண்டிய நாள். அதனால் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் தேவ பிள்ளைகளோடு இணைந்து நீங்கள் ஆராதிங்கள். அது உங்களுக்கு ஒரு பலனாக இருக்கும். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 2 நாளாகமம் 31வது அதிகாரம் 21வது வசனம். 2 Chronicles chapter 31 verse 21. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதை எல்லாம் தன் முழு இதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கு சித்தி பெற்றான்னா ஆங்கிலத்தில் ப்ராஸ்பர் ஆகிட்டார். அவர் வந்து செழித்தார், இல்லைனா விருத்தி அடைந்தார், இல்லைனா செழிப்பாகினார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த இடத்துல 2 காரியங்கள் நடக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த காலவெளியில் நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற காரியங்கள் சித்தி பெறணுமா, எல்லாம் வாய்க்கணுமா, கர்த்தர் எல்லாத்தையும் வாய்க்க செய்யணுமா, நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணுமா, நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் நன்மையாய் முடியணுமா. நான் விசுவாசிக்கிறேன் அநேக காரியங்களை நீங்கள் நடத்தலாம். இன்றைக்கி ஒருவேளை வேலைக்கு போகலாம், இன்ட்ரிக்கு போகலாம், இல்லாவிட்டால் நீங்கள் பிஸ்னஸ் தொடங்கலாம், பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கலாம், மீன் பிடிக்கிறதுக்கு போகலாம், நிறைய காரியங்கள் இருக்குது, நிறைய தொழில் செய்யலாம். ஆனால் இன்றைக்கி அது சித்தி பெறுவதற்கு கர்த்தர் நமக்கு செய்ய சொல்ல 2 காரியங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தன் தேவனை தேடுகிறதிலே அவன் முழு இதயத்தோடு தேடினான். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவனுடைய வேலையிலையும் உற்சாகமாக செய்தான். ஆமென். உற்சாகமாக செய்தார். அதனால கர்த்தர் என்ன செய்தார்னா, அவர் செய்த எல்லாவற்றிலையும் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் செய்கிற வேலை, அது மாத்திரமல்ல ஆண்டரை தேடுகிற காரியம் 2 ரொம்ப முக்கியம். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு வெறும் வேலை மாத்திரம் முக்கியம் அல்ல. சிலலாம் டே நைட்டாக வேலை செய்வீங்க, ஆனால் ஆசீர்வாதம் வீட்டில் இருக்காது. டே நைட்டாக உழைப்பீர்கள், டே நைட்டாக கார் ஓட்டுவீங்க, டே நைட்டாக ஓலா யூபர் எதுனாலும் பண்ணுவீங்க, எதுனாலும் செய்வீங்க. ஏன்னா எதுவுமே நிற்காது. டே நைட்டாக கடலில் போய் மீன் பிடிப்பீங்க, டே நைட்டாக ஒர்க் ஷாப்பில் வேலை செய்வீங்க. ஆனால் ஏன் ஆசீர்வதிக்கப்படவில்லை? டே நைட்டாக படிக்கிறோம், ஏன் ஆசீர்வாதம் பெறல? ஏனென்றால் ஒரு காரியத்தை கரெக்டாக செய்கிறீங்க, ஆனால் கர்த்தரை தேடுகிறதுல முழு மனதோடு செய்கிறோமா, முழு இதோடு செய்கிறோமா? நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் அதை இன்றைக்கி செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பரஸ் அதை நிச்சயமாய் கட்டளையிடுவார், ஒரு செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுவார். நான் உங்களை வாழ்த்துகிறேன். நம்மளால் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் சோத்திருக்கிறோம். என்னால் வேலைக்கு செல்கிற பிள்ளை, வீட்டில் இருக்கிற படிக்கிற பிள்ளை எல்லாரும் ஆசீர்வதிங்கப்பா. வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த நாள் நாங்கள் செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஆண்டவரே உம்மை தேடுகிறதா இருக்கட்டும், முழு இதயத்தோடு நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதன் மூலமாக எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரட்டும். ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற பாடங்கள் ஆண்டவர் முழு இதயத்தோடு படிக்கட்டும். ஆண்டவரே கத்தா எங்களோட தொழில்களை முழு இதயத்தோடு செய்யட்டும். ஆண்டவரே வேண்டா வெறுப்பாய் செய்யக்கூடாது. ஆண்டவரே கத்தா எல்லாவற்றையும் முழு இதயத்தோடு செய்ய உதவி செய்யுங்க. இதனால் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல சுகத்தோடு விலனோடு வீட்டுக்கு கொண்டு வாங்க. ஐசியூவில் இருக்கிற பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு வாங்க டாடி. ஆண்டவரே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் இப்பொழுதே அந்த ஜீவனை திரும்ப தருவீராக. ஒவ்வொருவரை காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள் நல்ல ஞானத்தை கட்டளையிடுங்கப்பா. வெளியில் செல்லுகிற பிள்ளைகள் நல்ல பாதுகாப்பை கட்டளையிடுங்க. அந்த வாகனங்களில் பிரயாணம் செய்கிற பிள்ளைகள் எந்த வாகனமாக இருந்தாலும் அந்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். அதில் சுகமான பிரயாணத்தை நீங்கள் வாய்க்க செய்யணுமா ஜெபிக்கிறேன். வெளிநாடு செல்ல இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். ஆண்டவர் வெளிநாட்டில் படிக்கிற பிள்ளைகள், வேலை செய்கிற பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இதனால் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு குறைவில்லாதபடி எல்லாம் நிறைவாக இருக்கட்டும். ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே கிச்சன் பகுதியை ஆசீர்வதிங்க. எல்லா வீடுல அந்த கிச்சன் பகுதியில் கத்தாவே தேவனுடைய கரம் இருக்கட்டும். இன்னைக்கு சமைக்கிற எல்லா சாப்பாடு ஆண்டவரே, எல்லா ஆகாரங்கள் எல்லாம் சரீரத்துக்கு பலனாய் கொண்டு வரட்டும். எந்த ஒரு தீங்கு வரக்கூடாது. ஆண்டவரே கத்தாவே அந்த இடம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அந்த வீட்டில் அப்பத்துக்கும் எண்ணெய்க்கும் மாவுக்கும் தண்ணீருக்கும் ஆண்டவர் ஒரு குறைவில்லாதபடி அந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலே கத்தாவே சால்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம், எஸ்தர் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை காணிக்கைகளால் தசமபாகங்களாலும் தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஜெபத்தில் தாங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இன்னும் சுவிசேஷ பணிகள் ஆண்டவரே தடையில்லாமல் எல்லா இடத்துக்கு எடுத்து செல்ல உதவி செய்வீராக. நீரே கூட வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. நாளை தினத்தில் நடக்கிற ஆராதனை தேவனுடைய வல்லமையுள்ள கரங்கள் ஆண்டவர் அசைவாட வேணுமா ஜெபிக்கிறேன். திரள் ஜனங்களை கொண்டு வாங்கப்பா. ஆண்டவர் ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்தது போல ஆண்டவரே மந்தையாய் அனுதினமும் ஆண்டவரே
ஆண்டவரே ரட்சிக்கப்படல் திருச்சபையில் சேர்க்கப்பட்ட காலமாக இந்த காலம் அமைய உதவி செய்வீராக. அநேகரை கொண்டு வாங்க, அநேகரை பலப்படுத்துங்க, எல்லாரையும் ஆசீர்வதிங்க. பிசினஸ் பண்ணுகிற எல்லா பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க. ஒரு குறைவில்லாமல் நீங்க நடத்த விடமா ஜெபிக்கிறேன். எல்லா சிறு பிள்ளைகளை வயதானவர்கள் எல்லாரும் காத்துக்கொள்ளுங்கப்பா. நன்மையினால் திருப்தியாக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. நாளை தினத்தில் உங்களை நாங்கள் ஆராதனையில் சந்திக்கிறோம். நீ எல்லாரும் வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.